புரட்டாசியிலேருந்து விஜயோடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு கொடுத்துருக்கேன். கடகராசி தான் இப்போ பற்றி பேசினேன். கடகராசி எடுத்துன்னு வந்து உள்ளே விடுறீங்க. கடகத்துக்கு வந்து இருந்த கெட்ட நேரம் மாறிடுச்சு. ஸோ கடகத்துக்கு வந்து இனி டேக்கப் நேரம். கடகம் தான் நினைச்சதை தான் செய்யும்னு நினைக்கும். கடகம் வந்து ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் ஆகாது. பொதுவா சொல்லிட்டீங்க, இப்ப குறிப்பா ஒண்ணு வருது பாருங்களேன். இப்படிக்காவா அப்படிக்காவா இதுவா அதுவா? நீங்க கீழே ஒன்று போட்டிருக்கீங்களே, அந்த யங்ஸ்டர் ஸ்கூல்ல தான் பிரச்சனை வரப்போகுது. லவ் பண்ணிட்டு ஜாதகத்தை தூக்கின்னு வந்து ஜோசியரை போய் காக்கிட்ட வேண்டியது. லவ் பண்ணிட்ட பிறகு ஒன்று அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கணும், இல்லை இந்த பையன் மேலே நம்பிக்கை இருந்தால் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்ட பிறகு ஜோசியர்கிட்ட போனால் ஒருத்தர் கைட்டு விட போகிறாங்கன்றது தான் ப்ராக்டிக்கல். இதில் வந்து ஜோசியர் எங்கேருந்து பலியாடாகும்? நம்ம நாட்டில்னா ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோசியர்கிட்டே கேட்டிங்கன்னா ஜோசியர் நல்லா இருப்பார், நீங்கள் ஒரு நாள் தெருவில் தான் வரணும். டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னையில இருக்கலாமா இல்ல சொந்த ஊரை பார்த்து போலாமான்னு இருக்கு. மொட்டை மாடிக்கு போலாமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செல்வி வாயில நல்லதே வராது. எங்க வாய் தான் அதுக்கு காரணம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? டிசம்பர் கூட்டினீங்கன்னா யார் யார் செட்டப் ஆகுறாங்கலாம் தெரியும். யார் யார் எந்த கூட்டணியிலேருந்து எந்த கூட்டணியிலலாம் ஓட போகிறாங்கன்றது தெரியும். டிசம்பருக்கு முன்னாடி நான் வாயை கொடுத்துக்கினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி, பஞ்சதீபம், பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta, Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா, Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one stop destination for all your spiritual products. Food partner Kolattur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wag Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa. அடுத்த விருது யாருக்கு என்பதற்கான ஒரு காணொளி காட்சி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். Galata Divine Awards 2025, Samrat of Astrology in India. The award goes to Mr. Shelvi. விருதினை பெறுவதற்காக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி ஐயா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம். சிறப்பித்த இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. உங்களை பத்தின ஏவி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு 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 இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. முதல்ல நாங்க சொல்றது எங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா இல்லையான்னு பார்த்தோம். நீங்க எப்பவுமே ஜோதிடம் எதை எடுத்தாலும் அதுல நியாயமா இருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இவரே சொல்லியிருக்காங்க, தினம் தினம் போய் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஜோதிடர்கள் நல்லா இருப்பாங்க, நீங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போய் பொழப்பையும் பாருங்க அப்படின்றத யதார்த்தமா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க நீங்க. ஸோ எந்த விதத்திலையுமே நியாயம் தவறாமல் இருக்கணும், அது ஜோதிடமா இருந்தாலும் நியாயப்படி நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கான மிக முக்கிய காரணம் என்னவோ? நன்றி. அப்படி கிடையாது. இப்போ மேட்ரு என்னன்னா, சங்கீதம் இருக்குது, நைட்டில் வந்து இளையராஜா ஐயா இல்லைன்னா நிறைய பேருக்கு தூக்கமே கிடையாது. இதெல்லாம் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இளையராஜா ஐயாவே நான் கேட்டுன்னு இருப்பேன்னு என் பழப்பு விடாது. அதுதான் ப்ராக்டிக்கல். நம்ம நாட்டில்னா ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோசியர்கிட்டே கேட்டிங்கன்னா ஜோசியர் நல்லா இருப்பார், நீங்கள் ஒரு நாள் தெருவில் தான் வரணும். இதுதான் ப்ராக்டிக்கல். சார், இந்த கல்யாணத்துக்குலாம் ஏதாவது ஜாதகம் பார்க்க போகணும்னு வைங்களேன். கல்யாணத்திலே இருக்க இல்லக்கா, நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
ஒன்று மாப்பிள்ளை வந்து ஏதாவது ஆகிடும், உயிரிழப்பு ஏற்படுறோம், மாமியாருக்கு ஆகிடும், மருமகளுக்கு ஆகிடும், ஏதாவது ஒன்று சொல்லி பயமுறுத்திடுறாங்க சார். அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் உயிரெலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்குறத விட்டுட்டு ஜோசிங்களுக்கு வந்து இவர் வந்து பொழைப்பாரா மாட்டாரான்னு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த உயிர் பயம் அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சார். இதை எப்படி தான் சார் போக்குறது? இல்லை ரெண்டு விஷயந்தான். பேசிக்காக ஒரு மேட்ரு நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ஜோசியரை ஃபஸ்ட்டு மனுஷனாக பார்க்கணும். ஜோசியரை கடவுளாக பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியர் குறித்து குத்த கல்யாணம் தான் நல்லா இருக்கணும்னா, அப்புறமா குப்புசாமி ஐயாவுக்கும் அனிதா அம்மாவுக்கும் கல்யாணம் வந்து நல்லா இருக்காமல் தான் போயிருக்கணும். ஏன்னா பேசிக்காக பார்க்கணும். லவ் பண்ண வேண்டியது, லவ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தூக்கின்னு வந்து ஜோசியரை போய் காக்கிட்ட வேண்டியது. லவ் பண்ணிட்ட பிறகு ஒன்று அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கணும், இல்லை இந்த பையன் மேலே நம்பிக்கை இருந்தால் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்ட பிறகு ஜோசியர்கிட்ட போனால் ஒருத்தர் கைட்டு விட போகிறாங்கன்றது தான் ப்ராக்டிக்கல். இதில் வந்து ஜோசியர் எங்கேருந்து பலியாட ஆக முடியும்? இப்போ ஐயா அரிகேசல் ஐயா தான் சொன்னார், ஜாதகத்தில் பொருத்தம் இல்லைன்னா ஜோசியர் சொல்லுவாங்க. ஆனால் ஜோசியர் குறித்து கொடுத்த எல்லா ஜாதகமும் கரெக்டாக இருக்குன்னா, நான் லாயராக பேசுகிறது என்னென்னா, ஃபேமிலி கோர்ட்டு வந்து குறைஞ்சிருக்கணும். இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி கோர்ட் இருந்தது, 7 ஆயிடுச்சு. ஸோ இது எப்படின்னா, இனிமேல் ஜோதிடத்தை ஒரு முறை பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே மனசில் பேசிட்டு உங்களுக்குள்ளே ஓகேனா ப்ரொசீட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜோதிடத்தில் பொருத்தம் மட்டும் பார்த்து நிறைய அதில் டிபேட்லாம் நடந்தாச்சு. ஸ்தான பலம் என்பது ரொம்ப முக்கியம். லவ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தூக்கின்னு ஓடுறதுக்கு முன்னாடி, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும்னா ஜோசியர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு ப்ரப்போசல் வந்திருக்கு, நான் ஓகே கொடுக்கலாமா வேணாமா அப்போ கேட்டிங்கன்னா அது ஒரு நியாயம். ஆனால் பார்த்த உடனே லவ் பற்றிக்குது, எல்லாம் முடிச்சுட்டு செல்வி சொன்னாருன்னு என்கிட்ட வந்து, அதனால தான் நான் வந்தால் அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு யாரை பார்த்தாலும் பணம் கிடைக்கும், பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், இப்படி சம்பாதிக்க வேணான்றதுல ஒரு கொள்கையோடு இருக்கும். சரியான ஒரு விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இப்போ உங்களுக்காக எல்இடி உங்களுக்கு ஏன் கல்யாணத்தை பத்தி ஒரே பிரச்சனையா இருக்குன்னு? ஏமா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? எனக்கு பிரச்சனை இல்லை சார், எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சார். இல்ல அப்படி கிடையாது. எப்பவுமே சுத்தி இருக்கவங்களுக்காக வாழாதீங்க. கண்டிப்பா சார். அது வந்து பேசிக்காவே சுத்தி இருக்கவங்க யாருக்காக வாழ்ந்தாலும் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்துல யாரும் வரப்போறது இல்லை. ஸோ உங்களுக்காக வாழ கத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்புற தெய்வத்தை கரெக்டா நம்புங்க. நம்ம நல்லா இருக்கோம், இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, வர்றவங்க எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் உங்கள் கேள்விகளால் அவங்கள போட்டு கொடையிறீங்க, கவலைப்படுறீங்கன்னு சொல்ல வருவீங்கன்னு பார்த்தோம். அதாவது ஸோ உங்ககிட்ட மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, அதை ஏதோ பாராட்டுறீங்கன்னு நினைச்சேன் சார், இப்படி முடிப்பீங்கன்னு தெரியாது. இல்லை உங்களுக்குன்னு கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வந்திருக்கும், வருவார். உனக்கு தான் எனக்கு ஆல்ரெடி இது எனக்கு தேவையா? எல்லார்கிட்டையும் என் ஜாதகத்தை கொடுத்து இப்படி என்ன திட்டு வாங்க வைக்கிறியாக்கா? சரி இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம எல்இடிக்கு போயிடுவோம். எல்இடி பக்கம் திருப்பிடுவோம். ஐயா எல்இடியில் ஒரு சில விஷயங்கள் வருதுங்க ஐயா, நம்ம பார்த்துருவோங்க ஐயா. டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னையில் இருக்கலாமா இல்லை சொந்த ஊரை பார்த்து போகலாமான்னு இருக்கு. மொட்டை மாடிக்கு போகலாமான்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செல்வி வாயில நல்லதே வராதுன்னு தான். இதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கல். இப்போ ஏதோ ஒன்று ஃப்ளைட்டு விழுன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டு விழுனதுக்கு நான் போய் காரணம்னு, நாங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் என்ன குறிப்புகள் இருக்கோ அதை சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து வெள்ளத்தால் பெரிய பாதிப்புகள் காட்டுறது தான் பஞ்சாங்கத்தின் குறிப்பு. ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாடுக்கு மொத்தமாகவே இருக்குது. ஸோ அது புரட்டாசிலேருந்து அதனுடைய எஃபெக்ட் பார்க்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து தண்ணி போகிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, தண்ணி எவ்வளோ வந்தாலும் கரெக்டாக இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வாய் தான் இதுக்கு காரணம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ வீட்டை கட்டுறதுக்கு முன்னே போட்டை கட்டணும். அடுத்தது பார்த்துடலாங்க ஐயா. பாருங்க நாங்களே கேட்டாலும் வரமாட்டேங்குதுங்க ஐயா. அது இல்லை அப்படி செட்டப் பண்ணுறது தானே வேலை. அதாவது மருத்துவத்தில் புரட்சி வரும். இந்த நியூ இயர் பலன் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம், எடுத்து பாருங்கள். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க, பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து வரும்னு சொன்னோம். அதெல்லாம் விட்டுட்டீங்க. திருப்பி கொரோனா வருமானு கேட்குறீங்க. இன்னும் எந்த கொரோனா வந்தாலும் லாக்டவுன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நோய் வந்து திருப்பி திருப்பி புதுசாக வரும். ஆனால் ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம்
ஏன்னா சனி வந்து குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நெகட்டிவ் வர மாதிரி பாசிட்டிவும் வரும். 30 ஆண்டு காலமாக எந்தெந்த பிரச்சனை நோய்களுக்கு இருக்கோ அந்த நோயுடைய வீரியமெல்லாம் குறையிறதுக்கு உண்டான மருத்துவ முறை நிச்சயமாக இருக்குன்றது தான் ஜோதிடம். சிறப்புங்க ஐயா, பாசிட்டிவாக தெரிஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா கேட்டிருக்கோம் பாருங்க. நாங்க எவ்வளவு பாசிட்டிவா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் 2026 தேர்தல் எப்படி இருக்க போகிறது, எப்படி அமைய போகிறது உங்கள் பார்வையில்? அதாவது நான் ஒரு கட்சியில இருந்து என்ன போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு முடிவு. கட்சியில இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு பதவி போன வாரம் தான் கொடுத்தாங்க. அப்படியா? அதை புடுங்கிறதுக்கு என்ன வழின்னு இப்போதான் பார்க்குறீங்க போல. ஆன்மீக தலைவர் பிரிவுடைய தலைவராக தமிழ்நாட்டில் பிஜேபியில் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. இருப்பினும் இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை இந்த வாட்டி நான் ஏற்கனவே இதிலே கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தது தான். புரட்டாசியிலேருந்து விஜயோடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு கொடுத்துருக்கேன். ஸோ பழைய கிளிப்பிங் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த கிளிப்பிங்கே எடுத்து பாருங்கள். ட்ரெண்டு வந்து அந்த மாதிரி விஜயோட சேர்ந்து போகக்கூடிய ட்ரெண்டு வரும். ஸோ வரைச்ச இப்போ மாட்டி விடாமல் டிசம்பர் கூட்டினீங்கன்னா யார் யார் செட்டப் ஆகுறாங்கலாம் தெரியும். யார் யார் எந்த கூட்டணியிலேருந்து எந்த கூட்டணியிலலாம் ஓட போகிறாங்கன்றது தெரியும். பொதுவாக சொல்லிட்டீங்க, இப்போ குறிப்பாக ஒன்று வருது பாருங்களேன், அது சேர்த்து பார்த்துருவோம். அதை விட ரொம்ப பொதுவாக பேசிக்கிட்டு இப்படிக்காவா அப்படிக்காவா இதுவா அதுவா இவர்களா அவர்களா அப்படி இல்லை. அதாவது நீங்கள் கீழே ஒன்று போட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. கீழே ஒன்று போட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே தான் பிரச்சனை வரப்போகுது இப்போ, புரியுதுங்களா? ஏன்னா கலர் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புரட்டாசியிலேருந்து வரும் ஒருத்தர் ரிஷபம், அது யாருன்னா சின்னவர், இப்போ துணை முதல்வராக இருக்கிறவர். அடுத்தது கடகம், முதல்ல இப்போ தான் கடகம் புரட்டாசியிலேருந்து ஆட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு. இனி வந்து கூட்டணியெல்லாம் நிறைய மாற்றம் வரும். டிசம்பருக்கு முன்னாடி நான் வாயை கொடுத்துக்கினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ கொடுத்த பதவி வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஆன்மீக சேவைகள்லாம் செய்யலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கலாட்டாவில் வந்து தான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க ஒரு நியாய தராசுங்க ஐயா, அதனால தாங்க ஐயா கேட்டோம் நாங்க. சரி நிறைவாங்க ஐயா, நிறைவா அடுத்தது இருக்குது. கடக ராசிக்கு 2026 அதுக்கு எப்படி கடக ராசி மட்டும் கேக்குறாங்க இருக்கு? இல்ல கடக ராசி தான் இப்ப பத்தி பேசுனேன். அதனால கடக ராசி எடுத்துட்டு வந்து உள்ள விடுறீங்க. இல்ல இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போணும் இல்லீங்களா? அதுக்கு தான். இல்ல அதாவது கடகத்துக்கு வந்து இருந்த கெட்ட நேரம் மாறிடுச்சு. ஸோ கடகத்துக்கு வந்து இனி டேக்கப் நேரம். கூட இருக்கவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கடகம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடகம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும். கடகம் தான் நினச்சதை தான் செய்யும்னு நினைக்கும். கடகம் வந்து ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் ஆகாது. அந்த ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் ஆகாதனால கடகம் கொஞ்சம் அப்பப்போ பிரேக் அடிச்சுக்கின்னு போனால் பெரிய சக்ஸஸ் இந்த வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு கடகத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் பார்க்கணும். உண்மையிலே இன்றைக்கு நானும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகையா மாறிட்டேங்க ஐயா. எதை கேட்டாலும் அதை மழுப்பாமல் தெளிவா நமக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்மை காத்த ஐயாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். எனக்கு இவ்வளவு பேர் ரசிகர்களா இருந்ததை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க மிகப்பெரிய ரசிகர்ன்றது தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வாழ்த்துக்களுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக இவ்வளோ பெரிய அரங்கத்தில் சினிமாக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீகத்துக்கு குறிப்பாக டிவைனுக்கும் இந்த நேரத்தில் மகாலய அமாவாசையில் ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா சீரியல் மத்தியில் இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு, அப்போ ஆன்மீகம் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பாதையில் வருங்காலத்தில் எங்களுக்கும் ஒரு சேர் கிடைக்கும்னு நம்புகிறோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா நிறைவா சேக்ரெட் நீட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக ஒரு அன்பின் பரிமாறல். தீப ஜோதி
பஞ்சதீபம் பூஜா ஆயில் தெய்வீக நறுமணம். The Chennai Silk அதிரடி collections, சரவடி celebrations, NCR Pure Cotton Club formal and casual shirts, Presta women's wear, அனைத்திலும் பெஸ்டா Presta inner wears, leggings and nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. Dr. Sri Varma Ayurveda, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all. New Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner Kandavilas, ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one-stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wagh Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa.